வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்றைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரர்கள், விடாமுயற்சிக்கு உரியவர்கள், தைரியமானவர்கள், வீரியமானவர்கள், போட்டி குணம் உள்ளவர்கள். இவர்களை பற்றி இன்னும் விரிவாக பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்களானால் உங்களுக்கு நீங்கள், உங்கள் உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அருகில் உள்ளவர்களிடம் நமது சேனலை சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் என்னும் நிறுவனம் நடத்தி கொண்டு வருகிறோம். அதில் நம்மால் முடிந்த இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அதில் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் உங்களுக்கும் வந்து சேர வேண்டும், பார்வையாளராகிய நீங்களும் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்பொழுது வாருங்கள் பதிவுக்குள் செல்லலாம். உறவுகளே, மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மிகவும் துரிதமான செயல்களை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்கள். கால விரயம் என்பது உங்களுக்கு பிடிக்காது. சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக இருந்தாலும் அதில் நிதானமும் இருக்கும். அதேபோல் சகோதர பாசம் மிக்கவர்கள், சகோதரர்களுக்கு உதவி குணம் புரிபவர்கள். உதவி குணம் உங்களுக்கு இருக்கும். அதேபோல் தாய் தந்தையர் மீது பற்று உள்ளவர்கள். மேலும் சவால்களை எதிர்கொள்வீர்கள். சவால்கள் என்பது உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் உங்களது மிகப்பெரிய பலம். இவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள்தான். அதேபோல் நண்பர்கள், உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். ஆயினும் சிலர் விரோதியாகவும் துரோகியாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு உங்கள் நட்சத்திரத்திற்கு உள்ளது. உங்களுக்கு எதிரிகள் இவர்களை தவிர வேறு இல்லை. அதேபோல் நோய் வகையை பார்த்தோம் என்றால் இரத்த சோகை, சிலருக்கு நீரிழிவு நோய், கண் சம்பந்தப்பட்ட நோய், அதேபோல் வயிற்று வலி, குடல் சம்பந்தப்பட்ட நோய், இவையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். நான் இதற்கு முன் பதிவுகளிலும் சொல்லியிருக்கிறேன். இவைகள் நட்சத்திர பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் லக்னங்கள், 6ஆம் அதிபதிகள், இவைகள் அமைந்த அமைப்பை பொறுத்து, இந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையை பொறுத்து உங்களுக்கு நோய்களிலோ அல்லது பலன்களிலோ
மாறுபாடு இருக்கலாம், அதாவது அதிகமாக இருக்கலாம். நான் சொல்லும் பலன்கள் அத்துணையும் உங்களுக்கு இருக்கும். எக்ஸெட்ரா இதெல்லாம் இருக்கு, ஐயா இதை சொல்லலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. அதற்கு காரணம்தான் உங்களது ஜாதகத்தில் அமையப்பெற்ற லக்னத்தின் வாயிலாக 6ஆம் அதிபதி நோய்க்கு சொல்லக்கூடியது, எதிரிக்கு சொல்லக்கூடியது. அதன் வாயிலாக அது இன்னும் உங்களுக்கு எக்ஸெட்ராக அமையும் என்பதை இங்க சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன். உறவுகளே, திருமண வாழ்க்கை உங்கள் விருப்பத்திற்கு உட்பட்டுதான் நடக்கும். நீங்கள் விரும்பியபடிதான் திருமணம் நடைபெறும். மனைவி வசதியாக இருப்பார்கள் அல்லது நடுத்தரமாக இருப்பார்கள். இல்லாமை என்பது உங்களுக்கு கிடையாது. அதேபோல் மனைவி மீது பற்றும் அன்பும் மிக்கவர்கள். பிள்ளைகள், உங்களது குழந்தைகள் மேலும் பற்றுகள், பாசம், அன்பு மிக்கவர்கள்தான். அவர்களின் எதிர்காலத்தை கணித்து இன்றே திட்டமிட்டு செயல்படுவீர்கள். அந்த நற்குணம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கிறது. தொழில்கள், தொழிலில் உங்களுக்கு ஒரே வரிகளில் சொல்ல வேண்டும் என்றால் சீருடை பணிகள் அதிகமாக இருப்பீர்கள். சீருடை பணிகளில் வேலை செய்பவர்கள், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக இருப்பீர்கள். டிரைவர், செக்யூரிட்டி, இல்லை பெரிய கம்பெனியில் யூனிஃபார்ம் கோட்டில் இருக்கிறவங்க, இது போன்ற அமைப்பு உள்ளவங்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பீர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், தேசப்பற்று மிக்கவர்கள் நீங்க. மண்மனை பலிதம் உங்களுக்கு உண்டு. அதேபோல் சிலர் சிவில் என்ஜினியராக இருக்கலாம், கட்டிடம் கட்டுவது, அது போன்ற தொழில், எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல், இது சம்பந்தப்பட்ட தொழிலும் இருக்கலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவையெல்லாம் தொழிலாக அமைத்துக் கொள்ள இந்த தொழிலில் அவர்கள் இருக்கிறதற்குண்டான பாக்கியத்தோடு பிறந்துள்ளார்கள். அடுத்து இவர்களுக்கு ஆயுள், தீர்க்க ஆயுள் என்பது 120 ஆண்டு. அதுபோல இப்பொழுது யாரும் இல்லை. ஆயுள் மத்தியம ஆயுள், இதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. இன்னும் உங்களுக்கு பலன் சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளவு நிறைய பலன் உள்ளது. வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் அலைபேசி எண் உள்ளது, மெயில் ஐடி உள்ளது, அல்லது கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களது சந்தேகத்தை நான் பதில் அளிக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், திருவாதிரை நட்சத்திரத்தின் பலன்களை பற்றி நாம் பார்க்க உள்ளோம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, நாளைக்கு தயாராக இருங்கள். உங்களுக்கு உண்டான பலன்கள் வரவிருக்கிறது. அதுவரைக்கும் உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன்.